ஹலோ என் வணக்கம் செல்லக்குட்டீஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? துளிரோட இந்த 12வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2வது ஸ்பெஷல் எபிசோட், ஆனா மொத்தத்துல 12வது எபிசோட். தெரியும் தெரியும், எல்லாரும் இந்த ஸ்பெஷல் எபிசோடுக்காக தானே வெயிட்டிங். நானும் இன்னியோட எபிசோடுக்கு ஆர்வமா இருக்கேன். ஒரே ஜாலியா போகுது. உங்களுக்காக சூப்பரான புதிர்கள், அப்புறம் சில ஃபன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, அது எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்பெஷல் எபிசோடு, துளிரோட 6வது எபிசோடு, அதுல இருந்த புதிர்களுக்கெல்லாம் பதில் சொன்ன அந்த ஸ்வீட் சூப்பர் திங்கர்ஸோட பெயர்கள் எல்லாம் நான் இப்போ சொல்ல போறேன். அவங்க எல்லாருக்கும் ஒரு பலமான கைத்தட்டு கொடுத்துடலாம். மான்வி பிரபாகர், தக்ஷித் அண்ட் விஹானா. வாழ்த்துக்கள் குட்டீஸ். சரி, இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போலாமா? ரூல்ஸ் எல்லாம் தெரியும் தானே? கேள்விக்கு பதில் எல்லாம் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணக்கூடாது. 7 வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா அம்மா அப்பாவையும் கேட்கக்கூடாது. நீங்களாவே யோசிச்சு பதில சொல்லுங்க. பதிலே தெரியலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். முதலாவது, சிறு தூசி விழுந்தாலும் புலமே கலங்கியது. அது என்ன? உங்களுக்கான 5 வினாடிகள் இதோ. டைம்ஸ் அப். என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? புலம்னா என்னன்னு தெரியுமா? பாண்ட். கொஞ்சம் டஸ்ட் பட்டாலும் அது கலங்கிருச்சாம் பாண்ட்ல இருக்க தண்ணி. என்னன்னு தெரிஞ்சிருச்சா? கரெக்ட், கண்கள். யாரெல்லாம் சரியா சொன்னீங்க? வெரி குட். அடுத்தது என்னன்னு பாப்போமா? ஒரு குகையில் 32 வீரர்கள், ஒரு நாகம். அது என்ன? குகைனா என்ன? கேவ். ஒரு குகையில 32 வீரர்களாம். 32னா 32 சோல்ஜர்ஸ் இருந்தாங்களாம். அப்புறம் ஒரு நாகம், நாகப்பாம்பு, கோப்ரா ஸ்னேக் இருந்துச்சாம். அது என்ன? உங்களுக்கான 5 வினாடிகள் இதோ. டைம்ஸ் அப். கண்டுபிடிச்சிட்டீங்களா என்னன்ட்டு? நான் சொல்லட்டுமா? வாய். நம்ம வாய் தான் அந்த குகை, நம்ம பற்கள் தான் வந்துட்டு அந்த 32 வீரர்கள். 32 டூத் இருக்குல்ல நமக்கு, அதுதான். அப்புறம் அந்த நாகம் தான் நம்ம டங்கு, நாக்கு. சரி, 3வது புதிர் என்னன்னு பாப்போமா? செய்யாத கதவு தானாக திறக்கும், தானாக மூடும். இது பேசாது. அது என்ன? க்ளூ தரட்டுமா? இல்ல வேணாம், நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. க்ளூ தந்தா இன்னும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால க்ளூ எல்லாம் வேண்டாம். உங்களுக்கான 5 வினாடிகள் இதோ. டைம்ஸ் அப். பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஹிண்ட் தட்டுமா? இது நம்ம பாடி பார்ட், நம்ம முகத்துல தான் இருக்கு. சொல்லட்டுமா? கண்கள். நம்ம கண் இமைகள் தான் வந்து அந்த கதவு. இமைகள்னா ஐலாஷஸ், தெரியுமா? ஓகே, 4வது புதிர் என்னன்னு பாப்போமா? தலை இல்லாதவன் ஆனால் தலையை சுமப்பான். அது என்ன? உங்களுக்கான நேரம் இதோ. டைம்ஸ் அப். பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லட்டுமா? உங்களுடைய தலையணை, அதாவது பில்லோ. அதுக்கு தலையே இருக்காது, ஆனா நம்ம தலையை அது சுமக்கும். சரி, 5வது விடுகதை என்னன்னு பாத்துருவோமா? பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள். அவை என்ன? இதுக்கு வேணா க்ளூ தட்டுமா? இது ஒரு காய்கறி. உங்களுக்கான நேரம் இதோ.
டைம்ஸ் அப். பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இது ஒரு காய்கறின்னு சொன்னேன்ல, பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள். ரொம்ப மெமரி பவருக்கு ரொம்ப யூஸ் ஆகுற ஒரு காய்கறி. அது என்ன? வெண்டைக்காய். அதுதான் பச்சையா இருக்கும், உள்ள வந்துட்டு முத்துக்கள் மாதிரி இருக்கும் அதோட விதை. சூப்பர். நம்ம எல்லா விடுகதையும் முடிச்சிட்டோம். அடுத்த செக்மெண்ட்டுக்கு போக போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? Growing Little Hearts ஓட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்ல இந்த எபிசோடோட டீசர்ல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கும். போன எபிசோட்ல பதில் சொன்ன அந்த சூப்பர் திங்கர்ஸோட பேரெல்லாம் அறிவிச்சேன்ல, அவங்க பேரெல்லாம் அந்த டீசர்ல வால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு ஒரு போஸ்டரை வச்சு அந்த போஸ்டர்ல அவங்க பேரை போட்டிருப்பேன். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு குட்டி ட்ராஃபி. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க, சரியா? இப்ப நம்ம அடுத்த செக்மெண்ட்டை டுபக்குன்னு குதிச்சுட்டே போய் ஆரம்பிச்சிடலாமா? உங்களுக்காக நான் 2 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். முதலாவது என்னன்னு சொல்லட்டுமா? நிலாவுல பதியிற காலடி தடங்கள் என்னைக்குமே அழியாம இருக்குமா? நிலானா என்ன? மூன். மூன்ல நம்ம ஃபுட் பிரிண்ட் வச்சோம்னா அது என்னைக்குமே அழிஞ்சே போகாதான். நம்ம இங்க மண்ணுல நடந்து போகும்போதெல்லாம் நம்ம ஃபுட் பிரிண்ட் இருந்துச்சுன்னா காத்தெல்லாம் அடிச்சா அது அழிஞ்சு போயிடும்ல. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிலாவுல அழிஞ்சே போகாதான். போலாமா எல்லாரும் நிலாவுக்கு? அங்க போய் நம்ம காலடியை வச்சுட்டு வரலாமா? ஆமா, ஏன் அழியாது? ஏன்னா அங்க காத்து கிடையாது, மழை கிடையாது. அதனால எத்தனை ஆயிரம் வருஷங்கள் ஆனாலும் நம்ம காலடி தடங்கள் எல்லாம் அப்படியே இருக்குமா. சூப்பர்ல. அடுத்து 2வது ஃபேக்ட் என்ன தெரியுமா? இது செம்ம கூலா இருக்கு கேட்கறதுக்கே. தூங்கும்போது நம்மளால எதையுமே மோந்து பார்க்க முடியாதாம். ஏன் தெரியுமா? நம்ம பிரெயின்ல தலமஸ்னு ஒரு சின்ன பகுதி இருக்கான். அதுதான் வந்துட்டு நம்ம பிரெயினோட செக்யூரிட்டி கார்டு மாதிரி. நம்ம தூங்கும் போதுன்னா நம்ம பிரெயினும் தூங்கிட்டு இருக்கோம்ல, அதனால இந்த செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணுவாராம்? பாஸ் உள்ள தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்மெல்லுமே உள்ள வராத மாதிரி எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவாராம். கதவெல்லாம் சாத்தி வச்சிருவாராம். நம்ம முழிச்சதுக்கு அப்புறம் தான் கதவை திறந்து விட்டு பாஸ் முழிச்சிட்டாரு, இப்ப எல்லாரும் உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசனையெல்லாம் உள்ள விடுவாராம். அது வாசனையா இருந்தாலும் துர்நாற்றமா இருந்தாலுமே வந்துட்டு ஒண்ணுமே தெரியாத நம்ம தூங்கும் போது. எழுந்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன மாதிரி ஒரு கம 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 கமன்னு வாசனை இருந்தாலும் தெரியுமா. சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுல இன்னைக்கு எல்லாமே. இது எல்லாமே உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. அது என்னன்னா, ஸ்பாட்டிஃபைல நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ண முடியலன்னு தெரியுது எனக்கு. ஏன்னா ஸ்பாட்டிஃபையோட கமெண்ட் செக்ஷன் வந்து எல்லா கண்ட்ரியிலையும் எனேபிள் பண்ணல இன்னும் அவங்க. அதனால நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் க்ரோயிங் லிட்டில் ஹார்ட்ஸ் பேஜில் இந்த எபிசோடுக்கு ஒரு டீசர் விட்டுருப்பேன். அந்த டீசரோட காமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் எந்தெந்த ரிடலுக்கு பதில் சொன்னீங்களோ அந்த ரிடல் நம்பர் அண்ட் உங்கள் ஆன்சர்ஸ், ஆல்சோ உங்கள் பேரை போட மறந்துடாதீங்க. போட்டிங்கன்னா நான் அடுத்த எபிசோடில் என்னோட குட்டி சாணக்கியன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் பேரை அறிவிப்பேன், சரியா? ஆல்சோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஸ்டோரியை நான் நரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் போடலாம். நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணி அந்த ஸ்டோரியை இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன். ஓகேவா? நான் உங்களை என்னோட அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கதையில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.